ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நாளையிலேருந்து நடைபெற போகுது. இதில் முக்கியமான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். நாளிலேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகிறீங்களா, கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்ன நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அங்கே. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேரை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ப்ராக்டிக்கலுக்கு எவ்வளோ பேரை செலக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அதில் செலக்ட் ஆவீங்களா, செலக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும். நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் செலக்ட் ஆவீங்க. அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாயிடுச்சு. செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகி இப்போ நாளையிலேருந்து 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை செலக்ட் பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்தந்த மண்டலத்தில் நடக்க போகுது. இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயங்கள் ஒரு 4-5 சொல்கிறேன். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்ன நடக்க போகுது, நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுன்னு. ஃபஸ்ட்டு உங்கள் மண்டலம் எது, அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா அதற்கான அட்ரஸ் ப்ரூஃபை பார்த்திங்க அப்படின்னா சரியான முறையில் வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்க டைம் 9 மணின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் 8 மணிக்கே போயிடுறது நல்லது. டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக அந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 9 மணின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 8 மணிக்கே போயிடுங்க. இல்லை 10 மணின்னு கொடுத்தாங்கன்னா 9 மணிக்கே போயிடுங்க. உங்களுடைய சென்டரை கரெக்டாக பார்த்து போங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம ஒரிஜினலை எடுத்துகிட்டு போகணும். இதை நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்தையுமே நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக 2 செட்டு காப்பி எடுத்துகிட்டு போகணும். அதாவது உங்களோட ஒரிஜினல் எல்லாமே 2 செட்டு இல்லை 3 செட்டு தனித்தனியாக நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அதை பின் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போங்க. நம்மளோட பர்சன்டேஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி அவங்க கேட்கும்போது நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் இதில் செலக்ட் ஆவாங்க, அனைவருமே இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போன எல்லாருமே செலக்ட் ஆவாங்களா அப்படின்றதையுமே நான் சொல்கிறேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவில் அந்த ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் உங்கள் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது ஜட்ஜி டைரெக்டாக பண்ண மாட்டார். ஆனால் அங்கே ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க இல்லையா, சீனியர் ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் தான் நம்மளோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்மளோட நேம் லிஸ்ட்டை பார்த்து நம்ம சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ண மாட்டாங்க. நம்ம அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் முதல்ல வச்சு தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் நீங்கள் வச்சுருக்கீங்களா, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, அந்த படித்ததுக்கான ப்ரூஃபை நீங்கள் வச்சுருக்கிறீங்களா ஒரிஜினலாக, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டு தானா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஊனமுற்றோர்னா ஊனமுற்றோருக்கான அடையாள அட்டை, விதவை சான்றிதழ், அப்புறம் பார்த்திங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டோர், பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி, இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரிஜினல் வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்டாக இருக்குது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் பழசு முன்னாடி வாங்கினது வச்சுருக்கேன், இப்போ வாங்கினா புதுசு இல்லை அப்படின்றாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவில் உங்கள் நேமு, உங்களோட ஜாதி கரெக்டாக இருந்தாலே போதும். அது பழசோ புதுசோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஒன் பை ஒன்னாக உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் படி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லாரையுமே பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்றது கிடையாது. ரெஜிஸ்டர் நம்பரை பார்த்து லாஸ்ட்டு 3 நம்பர் சொல்லி கூட கூப்பிடலாம். கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷனில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பேப்பரில் கூட நீங்கள் எழுதிட்டு போங்க.
அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அப்ளிகேஷன் அப்போ சில சர்டிஃபிகேட்டு, சில விஷயங்கள் வந்து நீங்க குடுக்காம, ஆட் பண்ணாம இருந்திருக்கலாம். அத வந்து இப்ப சில பேருக்கு காலேஜ் சர்டிஃபிகேட் வராம இருந்திருக்கலாம் அப்ளிகேஷன் அப்போ. இப்ப வந்திருக்கலாம். அந்த மாரியெல்லாம் நம்ம குடுக்கலாமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா குடுக்கலாம். ஒன்ஸ் உங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுறாங்களா, உங்கள உட்கார வச்சு உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்குறாங்களா, அந்த சமயத்தில தான் நீங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து நீங்க குடுக்கணும். ஒன்ஸ் உங்கள கூப்பிட்டு வந்து உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் தானா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த செக் பண்ணுறப்போ நீங்கள் வந்து என்னோடய அப்ளிகேஷன் அப்போ நான் இந்த சர்டிஃபிகேட்டை நான் ஆட் பண்ணலை, ஆனால் நான் இப்போ ஒரிஜினல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிங்க அப்படின்னாங்களே கண்டிப்பாக அவங்க அந்த சர்டிஃபிகேட்டையும் ஏற்றுப்பாங்க. அவங்களா கேட்பாங்க நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எதனா வந்து கொடுக்க போகிறீங்க, இல்லை சொல்ல போகிறீங்க, எக்ஸ்ட்ரா நான் இதை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து கேட்கணும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்க கேட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து கொடுங்க. கண்டிப்பாக அது மூலமாக கூட நமக்கு இந்த ப்ரையாரிட்டியெல்லாம் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் அமையும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை கேட்டு கொடுக்கணும். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இதில் செலக்ட் ஆவாங்க, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகிற அனைவருமே வந்து செலக்ட் ஆவாங்கன்னா, கண்டிப்பாக எல்லார்கிட்டேயுமே ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆவாங்க. ஆனால் வந்து இதில் 100 பேர் ஒரு 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 ஊரில் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து ஒரு 5, 6 பேரான ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அப்ளிகேஷனில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து நேரில் போகும்போது வேறு ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து வெறும் ஜெராக்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஜெராக்ஸை வச்சு அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்ளிகேஷன்ஸ். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரிஜினல் கேட்கும்போது ஒரிஜினல் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, இல்லை அப்ளிகேஷனை கொடுக்கும்போது நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அது வந்து உங்ககிட்ட இருக்குது இல்லை அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டே நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போதே வந்து நீங்கள் சொல்லிடணும். அவங்களா வந்து கண்டுபிடிச்சி வந்து உங்ககிட்ட இது இல்லையா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வச்சுருக்கக்கூடாது. உங்ககிட்ட எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆவீங்க. ஏன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட். ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாமே வந்து ஒரிஜினல் வந்து கரெக்டாக வச்சுருக்கிறீங்களா, தேவையான ஆவணங்கள்லாம் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து பிஃபோராக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதையுமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்னு உங்களை வந்து கூப்பிட மாட்டாங்க. ப்ளஸ் ப்ராக்டிக்கல் வைக்கும்போது உங்களை கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு சில பேர் வந்து செலக்ட் ஆவாங்க. அந்த இன்டர்வியூக்கும் செலக்ட் ஆகிறவங்ககிட்டையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த 3 ப்ராசஸ்மே முடிஞ்சு செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபைனலாக ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வச்சு ஜாப் போஸ்டிங்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ். இது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வர நீங்கள் தாராளமாக போயிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போக பாருங்கள். ப்ளஸ் ஜெராக்ஸும் வந்து எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாமே நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.